எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் ஓட ஃபோர்காஸ்ட் தான் வந்து பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீக் நம்ம ஃபோர்காஸ்ட் வந்து போட்டிருந்தோம். நீங்க பார்த்தில்ல அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்து மேல ஐ பட்டன்ல லிங்க் குடுக்குறேன். நீங்க போய் அத செக் பண்ணுங்க. ஸோ எவ்ரி வீக்ஸ் வந்து நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அதில வீக்லி அனாலிசிஸ்ல நம்ம டெய்லி அண்ட் 4 ஹவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து குடுத்துட்டுருக்கோம். ஸோ வந்து அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டுமே தவிர்த்து, நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தா உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட கைட்லைன்ஸ் வாங்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாலர் இண்டெக்ஸ். ஏன் மேஜரா டாலர் இண்டெக்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்றேன்? ஏன் அகைன் அண்ட் அகைன் நான் வந்து டாலர் இண்டெக்ஸ பத்தி பேசுறேன் அப்படின்னா, ஆ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எல்லா கரன்சி பேர்ஸ்லயுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ்டிடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேஸ் கரன்சி, குவாட் கரன்சி அப்படின்லாம் சொல்றோம். ஸோ அதுக்கான மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ்டிடில என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் வந்து அப் சைடோ இல்ல டவுன் சைடோ நடக்குதோ, அத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மார்க்கெட்ஸ் எல்லாமே ரன் ஆகுது. ஸோ அதோட வீக்னஸும், அதோட ஸ்ட்ராங்னஸும் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எந்தெந்த பேர்ஸ்ல வந்து யுஎஸ்டிடி வந்து இன்வால்வ் ஆயிருக்குதோ, அந்த பேர்ஸ்ல நீங்க டாலர் இண்டெக்ஸ வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து மேல இருக்கிற ஐடியம்ம பிக் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து நெறைய தெரியுது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம வந்து இந்த ஏரியால வந்து ஒரு டெசிஷனல் பிஓஐ வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கேயே பிஓஐ இருக்குதே ப்ரோ! அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம். மார்க்கெட் வந்து ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் இந்த பிளாக்ல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து டெசிஷனல் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பிஓஐஸ வந்து நான் வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து டாலர் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் பியூர் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதால, நம்மளோட அடிஷனல் கரன்சிஸ் ஆன யூரோ, யுஎஸ்டி, ஜிபிபிஎஸ்டி எல்லாமே வந்து மே மே அப் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்துட்டு அப்புறம் டவுன் ட்ரெண்ட்ல ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும். ஸோ 4 ஹவர்ல போய்க்கலாம். ஸோ 4 ஹவர்ல பார்க்கும்போது, டாலர் இண்டெக்ஸ்ல ஒரு ஐடியம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீக்கு. ஸோ இந்த ஐடியம்க்கு மேல இருக்கிற ஒரு பிஓஇ. ஸோ வந்து ஓவராலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நல்லது கிளியரா பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாவே ஒரு ஆர்டர் ஃப்ளோ தான். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயி இது வரைக்குமே ஒரு ஆர்டர் ஃப்ளோ பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோ உள்ள வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரான ஐஎஃப்எஸ்சி கேண்டில் வந்து இந்த இடத்துல பில்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஐஎஃப்எஸ்சி கேண்டிலுக்கான வீடியோவும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து போட்டுருக்கோம். ஸோ வந்து மார்க்கெட்டோட ஐஎஃப்எஸ்சி கேண்டில் இங்க வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து இங்க என்ட்ரீஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இங்க என்ட்ரீஸ் வந்து ஓகேங்களா? ஓவரால் இந்த லோ தான் வந்து மார்க்கெட் வந்து டார்கெட் பண்ண போது. ஸோ டெய்லி கூட எப்படி 4 ஹவர் வந்து கோரிலேட் பண்ணுது. ஸோ அத பேசிஸ் பண்ணி தான் நீங்க வந்து என்ட்ரீஸ வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ டாலர் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து டவுன்ல போறதுக்கான சான்சஸ் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம மத்த கரன்சிஸ வந்து ஈஸியா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நீங்க ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, டிஎக்ஸ்ஒய்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பேர். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூரோ யுஎஸ்டி. ஸோ யூரோ யுஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைட்ல சார்ஜ் குடுத்துருக்கு. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோஸும் மார்க் பண்ணி இங்க வச்சிருக்கிறோம். ஸோ மார்க்கெட் வந்து ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நமக்கு ஐடியம் இருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து அகைன் இன்னொரு நியூ ஐடியம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ அந்த ஐடியம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மேபி வந்து கீழ இருக்க பிளாக்ஸ் வந்து பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் யூரோ யுஎஸ்டியோட ஐடியம் வந்து இங்க இருக்கு. 2 பிஓஐஸ் இருக்கு. நல்ல ஒரு லாங் டைம் ட்ரேட நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ யூஸ் பண்ணணும். ஸோ 4 ஹவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரீசென்ட்டா நெறைய பேர பார்த்தேன். எல்லாருமே வந்து இது ஐடியமா நீங்க நெறைய பேர் மார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து ராங்கான ஒரு ஐடியம். ஸோ நம்மளுக்கு ஒரிஜினல் ஐடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஐடியம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் டவுன் வந்தது. அகைன் அப் போகுது. ஸோ மார்க்கெட் வந்து அகைன் வந்து இந்த ஐடியாவ பிக் பண்ணணும். இத பிக் பண்றதுக்கான ஒரே ஒரு செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அரவுண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேபி வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் ஹைஸ் லிக்விடிட்டிய ஜெனரேட் பண்ணியிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்க வந்து மேபி இந்த பிளான் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ஸ்ல போயிட்டு ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ டெய்லி 4 ஹவர்ஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்றேன். லோயர் டைம் ஃப்ரேம்ஸ் எப்படி ப்ளே பண்ணணுன்றது உங்களோட நாலேட்ஜ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களோட நாலேட்ஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏயுடி யுஎஸ்டி. ஏயுடி யுஎஸ்டியோட டெய்லி வந்து நம்ம பார்க்குறோம். டெய்லியில பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி, இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணியிருந்தது.
ஸோ மார்க்கெட் ஸ்டில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஐடிஎம் எடுக்கல, பிஓஇக்கும் வரல. ஸோ நம்ம 4 ஹவர்ஸில் போய் பார்த்தோம். 4 ஹவர்ஸில் போய் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஹையர் ஹை வச்சிருக்கு 4 ஹவர்ஸில். ஸோ 4 ஹவரோட ஐடிஎம் ப்ளஸ் இங்கே ஒரே ஒரு பிளாக் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த பிளாக்கை ஃபெயில் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல டீப்பராக வந்து மார்க்கெட் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளை கொடுத்தது அப்படின்னா நம்ம இங்கேருந்து அகைன் ஒரு பை ட்ரை பண்ணலாம். ஸோ அது உங்களோட கன்ஃபர்மேஷன்ஸை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏடியூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் வியூ கிடச்சது. நெக்ஸ்ட் வந்து ஜிபிபியூஎஸ்டியோட டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மார்க்கெட் நமக்கு இங்கே ஒரு ஐடியம் கிரியேட் பண்ணி அகைன் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஹையர் ஹை. ஸோ இப்போது நம்மளோட ஐடியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஐடியம் இருக்கிறதால ப்ரோ இப்போ ஐடியம் இங்கே இருக்குது, பட் ஆனால் பிஓஏ இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இங்கே ஒரு ஃபேக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து மார்க்கெட் இந்த பிஓஏலேருந்து பை ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஏரியாலேருந்து உங்களுக்கு ரிவர்சல் கிடச்சது அப்படின்னா நீங்கள் ஒரு ரிஸ்க் பை வந்து பே பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இன்னும் மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு குவாலிட்டியான பை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாஸ்லேருந்து ட்ரை பண்ண. ஓகேங்களா? அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 4 ஹவர்ஸில் நம்ம போய் பார்க்கும்போது 4 ஹவர்ஸில் நம்மளுக்கு வந்து ஸ்டில் வந்து 4 ஹவர்ஸோட ஐடியமும் மார்க்கெட் எடுக்கல. 4 ஹவரில் தான் இந்த பிஓ இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கூட எப்படி வந்து கோரிலேட் ஆகுதுன்ற விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஐடியம் எடுத்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஐடியம் க்ளோஸ் வைக்குதுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து இங்கே ஹையர் ஐ வந்து கன்ஃபார்மாக. ஓகேங்களா? ஸோ இதை பேசிஸாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மூமெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு, உங்களோட ஃபேவரட் கோல்டு வந்து பார்த்துருவோம். ஸோ வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் டெய்லியில் இப்போ டைம் ஃப்ரேமில் ஐடியம் பிக் பண்ணல, இந்த பிஓஎஸ்க்குமே போகல. ஜஸ்ட் கோல்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சின்ன கன்சால்டேஷன் பிளேஸை தான் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் போகணும். ஏன்னா வந்து நம்ம டாலர் இண்டெக்ஸை வந்து ஆப்போசிட்டாக வந்து இங்கே பார்க்கும்போது அங்கே மேலே போகிற மாதிரியான சினாரியோ, அங்கே வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து டவுனில் சினாரியோ இருக்குது, அதுக்கப்புறம் அப்பில் போகிற மாதிரி சினாரியோ இருக்குது. ஸோ மேபி கோல்டு வந்துட்டு அப்பில் போயிட்டு புதுசாக ஒரு ஐடியம் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடியமை வந்து எடுத்துகிட்டு எதர் பிஓஎஸ் வந்து மார்க்கெட் பை ஆகலாம். ஓகேங்களா? பட் ஆனால் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு வந்து ஒரு பிஓஏ இருந்தது. அந்த பிஓஏல நல்ல ஒரு ரியாக்ஷன். ஸோ எது வரைக்கும் போகும் அப்படின்ற ரீசன் எல்லாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் ரிவர்சல் கிடைச்சது, ஐஎஃப்எஸ் கேண்டல். ஸோ வந்து செல் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட் இப்போ வந்து இங்கே இருக்க டிசிஷனல் பிஓஏ ஃபெயில் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகுது. ஸோ டிசிஷனல் பிஓஏ ஃபெயில் பண்ணால் மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ட்ரேட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க கோல்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிடிசி யூஎஸ்டி. ஸோ வந்து நம்ம கிரிப்டோ கரன்சிஸும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பிடிசியில் வந்து இங்கே ஐடிஎம் இங்கே 2 பிளாக்ஸ் இருக்குது பை பண்ணுறதுக்கு. ஸோ 4 ஹவர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவரில் மார்க்கெட் வந்து டிசிஷனல் பிஓஇ ஃபெயில் பண்ணுது. ஃபெயில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பிஓவில் மார்க்கெட் வந்து டேப் பண்ணியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு எந்த கன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கல. ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த பை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் பையிங் வந்து இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் லெவல் ஆஃப் பையிங் வந்து இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல வரும்போது ஏதாவது ரிவர்சல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஸ்டில் எந்த கன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கல. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்கள் இங்கேருந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கரன்சிஸோட ஃபோர்காஸ்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ப்ரீவியஸ் வீக் கொடுத்த ஃபோர்காஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வந்து இந்த வீக்கோட ஃபோர்காஸ்ட் இதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.